முடங்கியது தமிழர் தாயகம். இலங்கைக்கு காத்திருக்கும் பேராபத்து. அச்சத்தில் புடின் முக்கிய மாநாட்டிற்கு செல்ல தயக்கம். இலங்கை அரசால் கொண்டுவரப்படும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை கைவிடக் கோரியும் தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்படும் பௌத்த சிங்கள மயமாக்கலை உடனடியாக நிறுத்த கோரியும் இன்று வடக்கு கிழக்கு தழுவிய பொது முடக்கம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. தமிழ் தேசிய கட்சிகளால் ஓரணியாக விடுக்கப்பட்ட பொது முடக்க அழைப்புக்கு வடக்கு கிழக்கை பிரதான தளமாக கொண்டு செயற்படும் அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கொண்டு அரசுக்கு எதிராக பாரிய எதிர்ப்பு வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் பெரும்பாலான வர்த்தக நிலையங்கள், சந்தைகள் யாவும் மூடப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்களின் நடமாட்டத்தை ஆங்காங்கே அவதானிக்க முடிகின்றது. யாழ்ப்பாணத்தில் இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து சேவைகள் வழமை போல் இடம்பெறுகின்றன. தனியார் பேருந்து சேவைகள் இயங்கவில்லை. முச்சக்கர வண்டி சேவையும் யாழ் நகரில் இடம்பெறுகின்றது. பொதுமக்கள் அங்காங்கே வீதிகளில் நடமாடுவதை அவதானிக்க முடிகின்றது. மேலும் சில உணவகங்கள் மற்றும் மருந்தகங்கள் உட்பட அத்தியாவசிய சேவைகள் யாவும் வழமை போல் செயற்படுகின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் முழுமையான ஹர்த்தால் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் விசுவமடு, உடையார்கட்டு, புதுக்குடியிருப்பு, முல்லைத்தீவு, முள்ளியவளை, மாங்குளம், ஒட்டிசுட்டான், மெல்லாவி வர்த்தகர்கள் தங்கள் வணிக நிலையங்களை மூடி எதிர்ப்பினை வெளிப்படுத்தியுள்ளதுடன் முல்லைத்தீவு மாவட்ட தனியார் பேருந்து உரிமையாளர்களும் பணிப்புறக்கணிப்பினை மேற்கொண்டு எதிர்ப்பினை வெளிப்படுத்தியுள்ளார்கள். இதற்கமைய புதுக்குடியிருப்பு வர்த்தக சங்கத்தினரும் அனைத்து வணிக நிலையங்களையும் மூடி ஹர்த்தாலுக்கு ஆதரவு தெரிவித்து நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்படவுள்ள புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்திற்கு எதிர்ப்பினை வெளிப்படுத்தியுள்ளார்கள். திருகோணமலை மாவட்டத்தில் தமிழ் முஸ்லிம் மக்கள் ஹர்த்தாலுக்கு ஆதரவு தெரிவித்து அவர்களுடைய பகுதிகளில் சகல துறைகளும் இன்று முடங்கியுள்ளன. முப்படையினரின் காணி அபகரிப்பு உட்பட வனவள திணைக்களம் தமிழ் முஸ்லிம் மக்களின் காணிகளை கபலீகரம் செய்கின்றமை, கிழக்கில் மேய்ச்சல் தரைகளில் சிங்கள குடியேற்றங்கள் இடம்பெறுவதையும் நிறுத்த கோரியும் மதஸ்தலங்கள் தாக்கப்படுகின்றமை, தமிழ் முஸ்லிம் மக்கள் வாழும் பகுதிகளில் திட்டமிட்டு இடம்பெறும் சிங்கள குடியேற்றங்களை தடுக்க கோரியும் இன்றைய தினம் வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கிளிநொச்சி, களுவாஞ்சிக்குடி, மட்டக்களப்பு மற்றும் சாவகச்சேரி, கொடிகாமம் உட்பட தென்மராட்சி இடங்களிலும் இக்கடையடைப்பு போராட்டத்திற்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவை வழங்கியுள்ள நிலையில் பிரதான சந்தைகள், வர்த்தக கட்டட தொகுதிகள் அனைத்தும் முற்றாக மூடப்பட்டுள்ளன. அதேபோல் தனியார் போக்குவரத்துகளும் முற்றாக நிறுத்தப்பட்டுள்ளது. நெடுந்தீவில் 5 முதியவர்களை படுகொலை செய்து 100 வயதான மூதாட்டிக்கு கடும் காயங்களை ஏற்படுத்தி நகைகளை கொள்ளையடித்த குற்றச்சாட்டில் கைதான நபரை எதிர்வரும் 9ஆம் திகதி வரையில் விளக்கமறையில் தடுத்து வைக்குமாறு ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்ற நீதவான் ஜே. கஜநீதிபாலன் உத்தரவிட்டுள்ளார். கடந்த சனிக்கிழமை நெடுந்தீவு இறங்குதுறைக்கு அருகில் உள்ள வீடொன்றிலிருந்து 5 முதியவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டதுடன் 100 வயதான மூதாட்டி படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த காவல்துறையினர் குறித்த வீட்டில் சம்பவம் இடம்பெற்ற தினத்திற்கு 2 தினங்களுக்கு முன்பிருந்து தங்கியிருந்த நபரை கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்தனர். குறித்த நபர் வெளிநாடொன்றில் வசித்து வந்த நிலையில் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் அந்நாட்டில் இருந்து இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டவர் எனவும் அவரிடமிருந்து கொலையானவர்களின் உடைமைகள் மற்றும் நகை உள்ளிட்டவை மீட்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஊர்காவற்றுறை நீதவான் முன்னிலையில் முற்படுத்திய காவல்துறையினர் சந்தேக நபரிடம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்க ஏதுவாக 48 மணி நேரம் காவல்துறை காவலில் வைத்து விசாரணைகளை முன்னெடுக்க அனுமதி வேண்டும் என மன்றில் கோரினர். காவல்துறையினரின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட மன்று 48 மணி நேரத்தின் பின்னர் சந்தேக நபரை மன்றில் முற்படுத்துமாறு பணித்தது. இந்நிலையில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை சந்தேக நபரை சம்பவம் இடம்பெற்ற வீட்டிற்கு அழைத்து சென்ற காவல்துறையினர் சம்பவ இடத்தில் வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தி மற்றும் கொலை செய்யும் போது உடுத்தியிருந்த சாரம் என்பவற்றை குறித்த வீட்டின் கிணற்றிலிருந்து மீட்டிருந்தனர்.
அதனையடுத்து மேலதிக விசாரணைகள் முடிவடைந்த நிலையிலும் மன்றினால் வழங்கப்பட்ட 48 மணி நேர அவகாசம் முடிவடைய இருந்த நிலையில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ஊர்காவற்றுறை நீதிவான் நீதிமன்றில் சந்தேக நபரை முற்படுத்தியிருந்தனர். அதனையடுத்து சந்தேக நபரை எதிர்வரும் 9ஆம் திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் சிறுவர் உரிமைகள் குழு இலங்கை அரசாங்கத்திடம் ஓரினச் சேர்க்கை நபர்களை குற்றமாக கருதும் சட்டங்களை நீக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளது. இலங்கை தொடர்பான அதன் 5வது மற்றும் 6வது கால அறிக்கையின் 16வது பந்தியில் ஓரினச் சேர்க்கை மக்களுக்கு எதிரான பாகுபாட்டையும் துன்புறுத்தலையும் நிறுத்தி அவர்களுக்கு எதிரான வன்முறையில் ஈடுபடுபவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தவும் இலங்கை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இலங்கை அந்த குழுவின் பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டுள்ளதுடன் சர்வதேச மனித உரிமைகள் தரநிலைகளுக்கு இணங்க அவற்றை கொண்டு வருவதற்காக தண்டனை சட்ட சீர்திருத்தங்களுக்கு உறுதியளித்துள்ளதாகவும் அதன் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் குற்றவியல் சட்டத்தின் தற்போதுள்ள பிரிவு 365 மற்றும் 365A கீழ் சிறுவர்கள் குற்றவாளிகளாக கருதப்படுகின்றார்கள் என்பதையும் அந்த குழு சுட்டிக்காட்டிய போது சட்டம் காலனித்துவ காலத்தில் இருந்து மரபுரிமையாக பெறப்பட்டது என்றும் தற்போதைய அரச நடைமுறையின் கீழ் சிறுவர்கள் குற்றவாளிகளாக கருதப்படுவதில்லை என்றும் இலங்கை அரசாங்கம் தெளிவுபடுத்தியுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தொகுதி அமைப்பாளர் சர்மிளா கோணவல தலைமையிலான நகர்ப்புற குடிமக்கள் போன்ற அமைப்புகளால் முன்மொழியப்பட்ட குற்றவியல் சட்டம் மூலம் பிரிவு 365 திருத்துவது மற்றும் பிரிவு 365A ரத்து செய்வது சிறுவர்களுக்கு தீங்கு விளைவிப்பதுடன் சிறுவர்களுக்கான இலங்கையின் ஐநாவுக்கான வாக்குறுதிகளை மீறப்படுகின்றது என்று பரப்பப்படுகின்ற பொய்யான வதந்திகளை ஐக்கிய நாடுகள் சிறுவர் உரிமை குழுவின் வலுவான அறிக்கை நேரடியாக சவால் செய்கின்றது. 100க்கும் மேற்பட்ட சிறுவர் உரிமைகள், பெண்கள் உரிமைகள் மற்றும் மனித உரிமைகள் ஆர்வலர்கள் மற்றும் சட்டத்தரணிகள், சிறுவர் பாதுகாப்பு படை மற்றும் சிறுவர் வன்கொடுமை தடுப்பு அறக்கட்டளை மற்றும் பிற தொழில் வல்லுநர்கள் ஆகியோர் தண்டனை சட்டமூலத்துக்கு ஆதரவாக சமீபத்தில் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தில் காணப்படும் ஏற்பாடுகள் காரணமாக இலங்கை GSP+ வரிச்சலுகையை இழக்கும் ஆபத்து உருவாகியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்கா, பிரிட்டன் ஆகிய நாடுகள் தங்களின் ராஜதந்திர வட்டாரங்கள் மூலம் அரசாங்கத்திற்கு இதனை தெரியப்படுத்தியுள்ளன. ஐரோப்பிய வெளிநடவடிக்கை சேவை ஆசிய மற்றும் பசிபிக் பிராந்தியத்தின் துணை நிர்வாக இயக்குனர் பாலா பம்பிலோனி இலங்கையின் வெளிவிவகார அமைச்சிற்கு எழுதிய கடிதத்தில் உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் குறித்த தனது கரிசனையை வெளியிட்டுள்ளார். புதிய சட்டமூலம் குறித்த தனது அதிருப்தியை இலங்கை அமெரிக்காவிற்கான இலங்கை தூதுவர் மஹிந்த சமரசிங்க மூலமாக அமெரிக்கா இலங்கை அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்தியுள்ளது. இதேவேளை உத்தேச சட்டமூலத்தில் மாற்றங்களை மேற்கொள்ளாவிட்டால் GSP+ போன்ற வர்த்தக நடவடிக்கைகளிற்கு பாதிப்பு ஏற்படலாம் என பிரிட்டனின் அதிகாரிகள் இலங்கையின் வெளிவிவகார செயலாளர் அருணி விஜேவர்தன ஊடாக இலங்கை அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்தியுள்ளது. இதேவேளை 17ஆம் திகதி அதிபருடனான சந்திப்பின் போது ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் குறித்து தமது கவலையை வெளியிட்டுள்ளன. உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் வெளிப்படுத்தும் விடயங்களை GSP சலுகை தொடர்பான விடயங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஆகஸ்ட் மாதத்தில் தென்னாப்பிரிக்காவில் பிரிக்ஸ் மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் அந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக சென்றால் தான் கைது செய்யப்படலாம் என புடின் அஞ்சுவதாக கூறப்படுகின்றது. சமீபத்தில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உக்ரைனில் மேற்கொள்ளப்பட்ட போர்க்குற்றங்களுக்காக புடினை கைது செய்ய உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன்படி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ஒப்பந்தத்தின் கீழ் இருக்கும் ஏதாவது ஒரு நாட்டில் கால் வைத்தால் அவரை அந்த நாடு கைது செய்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திடம் ஒப்படைக்க வேண்டும். இந்நிலையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ஒப்பந்தத்தின் கீழ் இருக்கும் தென்னாப்பிரிக்காவில் பிரிக்ஸ் மாநாடு நடைபெறவுள்ளது. தென்னாப்பிரிக்காவிற்கும் ரஷ்யாவுக்கும் நல்ல உறவு இருந்தாலும் தென்னாப்பிரிக்கா கைது உத்தரவை தொடர்ந்து மாநாட்டுக்காக வரும் புடினை கைது செய்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திடம் ஒப்படைக்க வேண்டும். ஆகவே பிரிக்ஸ் மாநாட்டுக்கு செல்வது குறித்து புடின் தயக்கம் காட்டுவதாக கூறப்படுகின்றது.